இன்னைக்கு நவீன பொறியியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கின ஒரு கருவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், இல்லனா சிம்பிளா FEA. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்ஜினியர்ஸ் தினமும் இந்த மாதிரி சவால்களை தான் சந்திக்கிறாங்க. ரொம்ப சிக்கலான, ரொம்ப விலை உயர்ந்த, சில சமயம் ஆபத்தான டிசைன்களை எப்படி பாதுகாப்பா டெஸ்ட் பண்றது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குன்னா அது FEA தான். சரி, நாம இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலாம். முதல்ல இன்ஜினியரிங்ல இருக்கிற பெரிய கேள்விகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு FEA எப்படி ஒரு தீர்வா இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, நிஜ வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படுது, இதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்கு, கடைசியா டிசைனிங்கோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஒரு பொருளை நிஜத்துல செய்யறதுக்கு முன்னாடியே அதோட பாதுகாப்பு, அதோட செயல்திறன் எல்லாத்தையும் எப்படி உறுதி பண்றதுங்கிறது தான் இன்ஜினியரிங்கோட மையமான சவாலே. சும்மா யோசிச்சு பாருங்களேன், நம்ம தினமும் பார்க்குற பாலங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், நம்ம பறக்கிற விமானங்கள், ஏன் மருத்துவத்துல பயன்படுத்துற கருவிகள் வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இங்கதான் FEA ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்வா உள்ள வரது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான டிஜிட்டல் டெஸ்டிங். ஒரு பொருளை நிஜமா செய்யறதுக்கு முன்னாடியே அதோட டிஜிட்டல் மாடலை கம்ப்யூட்டர்ல உருவாக்கி நிஜத்துல அது எப்படி நடந்துக்கும்னு நம்மால துல்லியமா கணிக்க முடியும். இதோட அடிப்படை ஐடியா ரொம்பவே சிம்பிள். அதுதான் பிரித்த வெல்லும் கொள்கை. ஒரு பெரிய சிக்கலான புதிரை நம்மால தீர்க்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? அதை சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சு ஒவ்வொரு துண்டையும் தீர்த்து அப்புறம் ஒன்னு சேர்ப்போம் இல்லையா? அதேதான் இங்கேயும் நடக்குது. சரி, கான்செப்ட் எல்லாம் ஓகே. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். இதுல மொத்தம் 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. பாருங்க, எந்த ஒரு FEA சிமுலேஷனுமே இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான். முதல்ல நம்ம எதை டெஸ்ட் பண்ண போறோமோ அதை வரையறுப்போம். ரெண்டாவதா கம்ப்யூட்டர் நமக்காக எல்லா கஷ்டமான கணக்குகளையும் போடும். கடைசியா வந்த முடிவுகளை நம்ம எடுத்து ஆராய்வோம். இந்த முழு ப்ராசஸ்லயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மெஷ் உருவாக்குறது. சொல்லப்போனா இதுதான் இந்த டெக்னாலஜியோட இதயமே. மெஷ்ஷிங்னா ஒன்னும் இல்ல, நாம எடுத்துக்கிட்ட பொருளை ஒரு வலை மாதிரி ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கிறது தான். இந்த ஒவ்வொரு சின்ன துண்டுக்கு பேர் தான் ஃபைனைட் எலிமெண்ட். அதனால தான் இந்த பகுப்பாய்வுக்கு ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்னு பேரு வந்ததே. இதுக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க முழுக்க கணிதம் தான். ஆனா பயப்படாதீங்க, நாம ஒன்னும் கணக்கு போட போறதில்ல. இந்த சமன்பாடு சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளோட பண்புகள், அது மேல கொடுக்கப்படுற விசை இல்லனா வெப்பத்தை வச்சு அதுல என்ன மாற்றம் நடக்கும்னு கணிக்க முடியும். இத கம்ப்யூட்டர் ஒவ்வொரு சின்ன துண்டுக்கும் செய்யும். ஆக இங்க என்ன நடக்குதுன்னா, கம்ப்யூட்டர் அந்த சின்ன சின்ன துண்டுகள் எல்லாத்துக்கும் தனித்தனியா கணக்கு போட்டுட்டு அப்புறம் அந்த புதிரோட எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து அந்த முழு பொருளும் எப்படி நடந்து கொள்ளும்னு நமக்கு ஒரு முழு படத்தை காட்டிடும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ சோ வாட், அதாவது அதனால என்னங்கிற கேள்விக்கு வருவோம். வாங்க நிஜ உலகத்துல FEA என்ன மாதிரியான நம்ப முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இதோட தாக்கம் எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குன்னு. ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், கட்டுமானம், எரிசக்தி துறை, ஏன் மருத்துவமனைகள்ல இருந்து விண்வெளி நிலையங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதோட பயன்பாடு இருக்கு. குறிப்பா மருத்துவத்துறையில இதோட தாக்கத்தை பாருங்க. ஒரு செயற்கை மூட்டு ஒரு நோயாளிக்கு பொறுத்திருக்க முன்னாடியே அது எவ்வளவு காலம் உழைக்கும், எப்படி தேய்மானம் அடையும்னு நம்மால துல்லியமா கணிக்க முடியும். சரி, இப்போ நம்ம புரிதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். FEA அங்கிறது ஒரு பொதுவான விஷயம் இல்ல, அதுக்குள்ளேயே நிறைய ஸ்பெஷலைஸ்டு கருவிகள் இருக்கிற ஒரு பெரிய துறை. இந்த துறையில 2 பெரிய பெயர்கள் இருக்கு. ஒன்னு ஆன்சிஸ், இன்னொன்னு அபாக்கஸ். ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான தேவைக்காக பயன்படுது. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆன்சிஸ ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. பலவிதமான பிரச்சனைகளை வேகமா தீர்க்க உதவும். ஆனா அபாக்கஸ் ஒரு சர்ஜிக்கல் ஸ்கேல்பல் மாதிரி. ரொம்ப ரொம்ப சிக்கலான, குறிப்பா ஒரு பொருள் எப்போ உடையும் மாதிரியான விஷயங்களை மிக துல்லியமா கணிக்கிறதுல அதுதான் பெஸ்ட். இதுல எது பெஸ்ட்ங்கிற போட்டி எல்லாம் கிடையாது. நம்ம வேலைக்கு எது சரியான கருவிங்கிறது தான் கேள்வி. நமக்கு வேகமும் பலதரப்பட்ட பயன்பாடும் வேணுமா, இல்ல ரொம்ப துல்லியமும் ஆழமான கட்டுப்பாடும் வேணுமாங்கிறத பொறுத்து தான் தேர்வு அமையும். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் இப்போதைய நிலை. இனி கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி பேசலாம்.
FEA-வை ஒரு வரலாற்று பார்வையில வச்சு அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தடுங்கிறது ஒரே நாள்ல வந்த விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு 80 வருஷ பயணம் இருக்கு. ஒரு கல்வி சம்பந்தமான ஐடியாவா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜியோட சேர்ந்து நவீன உலகத்தோட ஒரு மூலக்கல்லாவே மாறியிருக்கு. ஒரு முக்கியமான ஆய்வுல சொல்ற மாதிரி ஃபெம்நாமா அறிவியல் மாடலிங் பண்ற விதத்தையும் இன்ஜினியரிங் டிசைன் பண்ற முறையையும் அடியோடு புரட்சிகரமா மாத்திருச்சு. இது நாம உலகத்தை புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். சரி, நம்ம இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். சும்மா யோசிச்சு பாருங்க, நம்மால எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சிஸ்டமையும் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் பண்ண முடிஞ்சா நாம அடுத்து என்னென்ன பெரிய பிரச்சனைகளை தீர்ப்போம்? அடுத்த பெரிய கண்டுபிடிப்புகள் என்னவா இருக்கும்?